Hi friends, Amazon FBA ல சக்சஸ்ஃபுல்லா நம்மளோட ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணி எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை Amazon FBA ல லைவ் ஆகுறதுன்னா நம்ம இந்த சீரிஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். அதை பார்க்கறனா செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லிருந்தோம் Amazon FBA ல நம்மளோட ப்ராடக்ட்டை வைக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே APOB process பண்ணனும். APOB process பண்ணா மட்டும் தான் நம்மளால Amazon FBA ல செல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோல APOB process பண்றதுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அதுல எது நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம APOB process எதுக்காக பண்ணணும்னா, நம்மளோட ப்ராடக்ட்டை Amazon ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு லீகலா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும், நம்மளோட ப்ராடக்ட் இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதுவும் நம்மளோட பிசினஸ் பிளேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம GST போர்ட்டல்ல ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு லீகலா எந்த பிரச்சனையும் வராம Amazonோட வேர் ஹவுஸ்ல நம்மளோட ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த APOB process பண்ண போறோம். இந்த APOB process பண்றதுக்கு மொத்தம் ரெண்டு டைப்ல நம்ம பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா, இந்த APOB process நீங்க உங்களோட ஆடிட்டரை வச்சு பண்ணலாம். Amazonோட வேர் ஹவுஸ் அட்ரஸை உங்களோட GST போர்ட்டல்ல உங்க ஆடிட்டரை வச்சு நீங்க APOB process பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். இதுல இருக்கிற இன்னொரு டைப் என்னன்னா, Amazonலயே ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க, இதை வச்சு பண்ணிடலாம். இது ரெண்டுல நான் எந்த மெத்தடை சூஸ் பண்றது, எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ சூஸ் பண்ணிக்கங்க. இது ரெண்டுலயும் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஆடிட்டர் வச்சு நீங்க APOB process பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்னு சொல்லலாம். Amazon சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னே சொல்லலாம். இதுக்கு கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் லீகலா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்கறாங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸை நீங்க உங்களோட GST போர்ட்டல்ல அப்ளை பண்ணி அதை அக்செப்ட் பண்றதுக்கு 15 டேஸ் கிட்ட மேக்ஸிமம் டைம் எடுக்கும். அதை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த டாக்குமெண்ட் கொண்டு வந்து திரும்ப Amazon நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும்னு சொல்லலாம். அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி எல்லாமே வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க Amazon FBA ல உங்களோட ப்ராடக்ட்டை ஷேர் பண்ண முடியும். இதுல நம்ம இன்னொரு டைப் இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அது வந்து Amazonலயே ஒரு சில சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்க, அவங்கள யூஸ் பண்ணி நம்ம இந்த APOB process பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். மேக்ஸிமம் உங்களுக்கு 1 வீக் குள்ள எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடும். Amazon சைடுல இருந்தே சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுனால அவங்க இந்த வெரிஃபிகேஷன் ஆகிற வரையும் நம்மள வெயிட் பண்ண சொல்ல மாட்டாங்க. நம்ம ரொம்பவே ஈஸியா நம்மளோட ப்ராடக்ட் வந்து Amazon FBA ல ஷேர் பண்ணிடலாம். இதுவும் ஒரு பெய்ட் சர்வீஸ் தான். இதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் பெய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம ஆடிட்டர் வச்சு பண்றதோட இந்த ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். இப்போ நம்ம Amazon சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி APOB process பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி லைவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட Amazon செல்லர் சென்ட்ரல் பேஜை லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல மேல டாப் கார்னர்ல செட்டிங் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோனே இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன் காட்டுது. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அக்கவுண்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுல, அந்த அக்கவுண்ட் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்க. இந்த அக்கௌண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணோனே நமக்கு இந்த மாதிரியான பேஜ் தான் ஷோ ஆகும். இல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்டோர் ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த இடத்துல கண்ட்ரி லிஸ்டிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்ம எந்தெந்த கண்ட்ரிலனா நம்மளோட ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. இப்போ நம்ம கரெக்டா இந்தியால மட்டும் தான் இந்த அக்கௌண்ட் இருக்கு, அதனால இந்தியா மட்டும் தான் இந்த இடத்துல காட்டுது. இந்த இடத்துல பக்கத்திலே மேனேஜ் யுவர் சர்வீசஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேக்குது பாருங்க. இதை வந்து நம்ம எந்தெந்த சர்வீஸ்லாம் Amazonல யூஸ் பண்றோமோ அது எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ரிஜிஸ்டர்ங்கிற மாதிரி கிரீன் கலர் ஆப்ஷன் காட்டும். ஜஸ்ட் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ண நம்ம என்னென்ன ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரியான எல்லா டீடைலுமே இதை காட்டுது. இதை நீங்க இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல Amazon FBA அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஆல்ரெடி Amazon FBA ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு இந்த இடத்துல ஃபுல்ஃபில்மென்ட் பை Amazonங்கற காட்டுது. உங்களுக்கு இந்த இடத்துல காட்டலனாலும் கவலைப்படாதீங்க, இந்த டேப்லயே கீழே உங்களுக்கு பெருசா காட்டும் ஃபுல்ஃபில்மென்ட் பை Amazon அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம மேனேஜ் யுவர் சர்வீஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த இடத்துல ஃபுல்ஃபில்மென்ட் பை Amazonங்கறத திரும்பவும் காட்டுது. இப்போ இந்த இடத்துல எனக்கு ரிஜிஸ்டர்னு காட்டுது, உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு காட்டாது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோனே டிராப் டவுன்ல நிறைய ஆப்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த இடத்துல கீழே இந்தியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, கிளிக் ஹியர் டு ஆட் ஃபுல்ஃபில்மென்ட் பை சென்டர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த பேஜ்ல லேண்ட் ஆயிடுவோம். இதுல ரிஜிஸ்டர் ஃபார் Amazon ஃபுல்ஃபில்மென்ட் சென்டர் அப்படிங்கிற மாதிரி கேக்குது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டேட்டை நம்ம செலக்ட் பண்ணனும். ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் யுவர் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேக்குது பாருங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் இங்க வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே இந்த இடத்துல கண்டினியூ டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோனே Amazonோட FBA சென்டர் எல்லாமே காட்டுது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டில் 2 இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல MA-A4 ஒரு கோட் இருக்குது பாருங்க. இந்த சென்டர் வந்து திருவள்ளூர்ல இருக்கிற கோடு. அதுக்கு கீழே CJB1 அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இது வந்து கோயம்புத்தூர்ல உள்ளது. அதுக்கு கீழேயே உங்களால அதுக்கான அட்ரஸை பார்த்துக்க முடியும். அதுக்கு கீழேயே அதோட ஃபுல் அட்ரஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இது வந்து திருவள்ளூர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட பின்கோடு எல்லா டீடைலுமே இருக்கு. அதுக்கு கீழே அதே மாதிரி தான் CJB1லயும் அதோட ஃபுல் அட்ரஸ் இந்த இடத்துல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதுல உங்களுக்கு எந்தெந்த சர்வீஸ் வேணும், எந்தெந்த FBA அட்ரஸ் வந்து நீங்க APOB process பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போதே இது ரெண்டு அட்ரஸையும் செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இதனால நமக்கு மிகப்பெரிய எந்த டிஃபரன்ஸுமே வராது. நம்ம ஒரே வாட்டிலே இந்த ரெண்டு அட்ரஸையும் நம்மளோட APOB processல ஆட் பண்ணிட்டோம்னா இதனால நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம இந்த வேர் ஹவுஸ்லனாலும் இன்னொரு வேர் ஹவுஸ்க்கு ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ரெண்டுல எந்த வேர் ஹவுஸ்க்கு வேணாலும் உங்களோட ப்ராடக்ட் அனுப்பிக்கலாம். இல்லனா ஒரே நேரத்துல அந்த ரெண்டு வேர் ஹவுஸ்க்குமே உங்களோட ப்ராடக்ட் அனுப்பிக்கலாம். இதனால உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதெல்லாம் பத்தி நம்ம அடுத்த சீரிஸ்ல பார்ப்போம். இதுவே நீங்க Amazon FBA க்கு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் செல் பண்ண போறீங்கன்னா அதுக்கு கீழே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, do you wish to send food product
ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. இப்போ நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் எதுவுமே சென்ட் பண்ண போறதில்ல, அதனால ஜஸ்ட் நான் ஒரு கண்டினியூ மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டினியூ கிளிக் பண்ணோடனே நம்ம இந்த ஆப்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல நம்மளோட பிசினஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேக்குது. இந்த இடத்துல நம்மளோட பிசினஸ் டீடைல் எல்லாமே நம்ம ஃபில் பண்ண வேண்டியதா. உங்களோட GST பேன் கார்டு எல்லாமே ஆல்ரெடி ஃபில் ஆயிருக்கும். ஜஸ்ட் உங்களோட பிசினஸ் அட்ரஸ் கேட்கும். இது எல்லா அட்ரஸும் நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல கண்டினியூ ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அந்த கண்டினியூவை நீங்க கிளிக் பண்ணுங்க. உங்களோட அட்ரஸ் டீடைல், பிசினஸ் டீடைல் இது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒருத்தர வெரிஃபை பண்ணிருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். எல்லாத்தையும் இருந்தாலும் நீங்க ஒருத்தர வெரிஃபை பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பேஜுக்கு லேண்ட் ஆகும். இந்த பேஜ்ல வந்து என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நமக்கு 2 ஆப்ஷன் கேட்கும். அப்ளை வித் சர்டிஃபைடு சர்வீஸ் ப்ரொவைடர், அதுக்கு கீழே செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் GST போர்ட்டல் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கேக்குது. கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். இந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க, லான்ச் FBA in 10 to 14 days அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேக்குது. GST போர்ட்டல்ல நம்ம ஓனா தான் நம்ம APOB ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு மேலேயே இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு மேலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அப்ளை வித் சர்டிஃபைடு சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேக்குது. இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா நம்மளால 1 to 2 daysலயே நம்மளால இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிருங்க. நான் ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றதுக்கு 826 rupees கிட்ட நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து 1018 rupees கிட்ட இருந்துச்சு. இப்போ ஆஃபர்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஆஃபரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லா டைமே இந்த பிரைஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மேக் ஏ பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கேக்குதுங்க. இந்த பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேக்குது பாருங்க. ஜஸ்ட் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த இடத்துல வந்து லீகல் ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கேக்குது பாருங்க. ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணாலே இந்த இடத்துல இந்த எல்லா ஆப்ஷனுமே நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே நீங்க கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் அதை நீங்க ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே இது உங்களுக்கு வந்து ஒரு PDF ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிடும். நீங்க இது வந்து அமேசான் ரெக்கமெண்டட் ஆப்ஷனே சர்டிஃபைட் சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுத்தீங்கன்னா இது எதுக்குமே நீங்க கவலைப்பட வேணாம். அவங்களே உங்களை கம்ப்ளீட்டா கைட் பண்ணி எல்லா ப்ராசஸுமே முடிச்சிருவாங்க. ஜஸ்ட் எல்லா ஆப்ஷனும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கிளிக் பண்ணாலே போதும். கண்டினியூ கிளிக் பண்ணாலே போதும். அது சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. மெயினா அவங்க என்னென்ன டீடைல்லாம் கேட்பாங்கன்னா உங்களோட GST லாகின் கேட்பாங்க, GST நம்பரும் அதோட பாஸ்வேர்டும் கேட்பாங்க. அது நீங்க ரெண்டுமே ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா உங்க லாகின் பண்றதுக்காக OTP ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க இந்த APOB ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு சில OTP வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும். அது எல்லாமே அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்க உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன நீங்க ப்ரொவைட் பண்ணுங்கிற மாதிரி எல்லா டீடைலுமே அவங்களே சொல்லிடுவாங்க. இது நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். அப்படி இல்லாம நீ உங்களுக்கே தெரியும் என்னோட ஆடிட்டருக்கு வந்து இதுல நிறைய ஸ்கில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுல இருக்கிற செல்ஃபே நீங்க கொடுத்துடலாம். அது உங்களுக்கு அதுக்காக எந்த சார்ஜஸுமே வாங்க போறதில்ல. இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான். இது அந்த APOB ப்ராசஸ். இது பண்ணா மட்டும் தான் அமேசான் FBA நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த APOB ப்ராசஸ் பண்றதை மட்டும் இந்த வீடியோல பாத்துருவோம். ஏன்னா எல்லா டீடைலும் இந்த வீடியோல நம்ம சொல்லிட்டோம்னா அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த APOB ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. நம்ம அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த சீரிஸ்ல நம்ம அடுத்தடுத்த வீடியோவா பார்க்கலாம். இதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பத்தி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்க. அது எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணுவோம்.